Good morning, all of you. Welcome to our Max Ma'am channel. நல்லா படிக்கிறீங்களா? புரியுதா? கண்ணு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th 4th chapter inverse trigonometry தான் பார்க்க போகிறோம். கண்ணு இந்த inverse trigonometryல exercise 4.3 அதில் 4th first sum பார்க்க போகிறோம். பாரு கண்ணு exercise 4.3ல 4th first sum. நமக்கு நல்லா கவனமாக பார்த்துங்க. tan of cos inverse of 1/2 minus sin inverse of minus 1/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நல்லா கவனமாக பாரு சாமி, இது ஒன்றுமே கிடையாது. அதாவது டேனுக்குள்ள cos inverse of 1/2 minus sin inverse of minus 1/2. இப்போ நான் இதுக்கான ட்ரையாங்கிள் தான் வரைகிறேன். இந்த ட்ரையாங்கிள் என்ன? 30 டிகிரி 60 டிகிரி 90 டிகிரி ட்ரையாங்கிள். 30க்கு ஆப்போசிட் 1, 60க்கு ஆப்போசிட் √3, 90க்கு ஆப்போசிட் 2. இப்போ நல்லா கவனமாக பார்த்துக்குங்க. இங்கே காஸ் இன்வர்ஸ்குள்ளே 1/2 இருக்கா சாமி? அப்போ 1/2 1ல் கை வச்சுக்கோ. காசுனா அட்ஜசன்ட் சைடு, அப்போ 60 டிகிரி. அட்ஜசன்டில் இருக்க ஆங்கிள் 60 டிகிரி. அப்போ காஸ் 60 டிகிரி தான் adjacent side by hypotenuse 1/2 வரும். அப்போ இந்த 1/2 அப்படிங்கிறது என்ன? cos 60. அதே மாதிரி sin inverse கொடுத்துருக்காங்களா? minus 1/2வா? இதே 1ல் கை வச்சுக்கோ. சைன்னா ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்னியூஸ். அப்போ 1க்கு ஆப்போசிட்டில் என்ன ஆங்கிள் இருக்குன்னு பாரு? 30. அப்போ sin 30 ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்னியூஸ் 1/2 வந்துடும். ஆக மொத்தம் காஸ் இன்வர்ஸ்குள்ளே இருக்கிற 1/2 வந்து காஸ் 60, சைன் இன்வர்ஸ்குள்ளே இருக்கிற 1/2 வந்து சைன் 30. புரியுதா தங்கம்? மாற்றிடாத. அப்போ டேனுக்குள்ள காஸ் இன்வர்ஸா இந்த 1/2க்கு பதிலாக காஸ் 60 போட்டுக்கலாம். அதே மாதிரி சைன் இன்வர்ஸ் மைனஸு இந்த சைன் இன்வர்ஸ்குள்ளே இருக்கிற இந்த 1/2க்கு பதிலாக சைன் 30 போட்டுக்கோ. இப்போ சைன் அப்படிங்கிறது நமக்கு ஆடு ஃபங்க்ஷன். அப்போ இந்த மைனஸ் உள்ளே போய்க்கலாம். அப்போ நான் சொல்கிறது புரிஞ்சுதா? கண்ண காஸ் இன்வர்ஸ் உடைய ஃபார்முலா உனக்கு தெரியும். காஸ் இன்வர்ஸ்க்கு டொமைன் -1 to +1, ரேஞ்ச் வந்து 0 to π. தெரியுதா கண்ணு? அப்போ நாம் கண்டுபிடிச்ச 60 கண்டிப்பாக 0 to πக்குள்ளே இருக்கும். சைன் இன்வர்ஸ் உடைய ஃபார்முலாவும் டொமைன் -1 to 1, ரேஞ்ச் வந்து -π/2 +π/2. அப்போ நாம் கண்டுபிடிக்கிற -30 கண்டிப்பாக -π/2 +π/2க்குள்ளே இருக்கும். அப்போ கண்டிப்பாக காஸ் இன்வர்ஸ் காசு அடிச்சுக்கலாம். ஏன்னா 60ங்கிறது 0வுக்கும் πக்கும் இடையில இருக்கும். அதே மாதிரி சைன் இன்வர்ஸ் சைனை அடிச்சுக்கலாம். -30 -π/2 +π/2க்குள்ளே இருக்கும். அப்போ நம்ம ஆன்சர் டேனுக்குள்ள காஸ் இன்வர்ஸ் காசு அடிச்சுக்கிட்டா 60 டிகிரி. அதே மாதிரி மைனஸ் உள்ளே கொண்டு போயிரு. சைன் இன்வர்ஸ் சைன் அடிச்சுக்கிட்டா -30. அப்போ இது வந்து டேனுக்குள்ள 60 மைனஸ் இதுக்கு வந்து -30. அப்போ மைனஸ் மைனஸ் இது ப்ளஸ் ஆயிருமா? அப்போ தேர்ஃபோர் டேனுக்குள்ள இது 60 + 30 90. அப்போ tan 90 டிகிரி என்ன? இன்ஃபினிட்டி. ரொம்ப ரொம்ப ஒன்றுமே இல்லைடா தங்கம். பாரு, இந்த ட்ரையாங்கிள் இருந்தால் நீ போட்டுடலாம். 1/2 காசுக்குள்ளே இருக்கிற 1/2க்கு காஸ் 60, சைனுக்குள்ளே இருக்கிற 1/2க்கு சைன் 30. சைன் வந்து ஆடு ஃபங்க்ஷன், மைனஸ் உள்ளே கொண்டு போயிரு. காஸ் இன்வர்ஸ் காசு அடித்தா இங்கே 60 டிகிரி வரும். இங்கே -30 மைனஸ் மைனஸு மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து ப்ளஸ்ஸு. அப்போ 60 + 30 90. அப்போ tan 90 இன்ஃபினிட்டி. இவ்வளோதான். புரியுதா தங்கம்? இதில் ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.